முத்து மீனாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸ்ருதி அண்ணாமலை கிட்ட நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்ப அண்ணாமலை சொல்றாரு, இவங்க 2 பேர்த்தோட கல்யாணம் ஒரு சங்கடத்துலதான் நடந்துச்சு, ஆனா அதுவும் இப்ப நல்லதா தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை கேட்ட விஜயா, என்ன நல்லதா இருக்கு, அவங்களுக்கு தான் நல்லதா நடந்திருக்கு, நம்மளுக்கு இங்க நல்லதா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி மீனாவோட அம்மாவை பார்த்துட்டே சொல்றாங்க. அதுக்கு அண்ணாமலை, ஒரு கட்டாயத்துலதான் இவங்க 2 பேத்துக்கு கல்யாணம் ஆச்சு, பிடிக்காத 2 பேர்த்த ஒண்ணு சேர்த்து வச்சுட்டோமே, இப்ப என்ன நடக்க போதும்னு சொல்லி எனக்கு பயமா தான் இருந்துச்சு. ஆனா இப்ப இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு அந்த கவலை எல்லாம் போயிருச்சு. மீனா மாதிரி ஒரு நல்ல மருமக கிடைச்சதுக்கு நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். இனி முத்துவோட வாழ்க்கையை பத்தி எனக்கு எந்த பயமும் இல்ல, கவலையும் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் பாட்டி கிட்ட கேட்கவும், அப்ப பாட்டி சொல்றாங்க, கணவன் மனைவி வாழ்ற வாழ்க்கையை நம்ம வார்த்தையால சொல்லிட முடியாது, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு விட்டு கொடுத்து நடக்கிறது தான் உண்மையான வாழ்க்கை. அப்படி பார்க்கும்போது என் பேர முத்துவும் மீனாவும் சரி 2 பேருமே நல்ல ஜோடி. அவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களை பார்த்து நீங்கள கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்றாங்க. அதை கேட்ட மீனாவும் சரி முத்துவும் சரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனா இதை பார்த்த ரோஹிணி மனோஜ் பாத்தீங்கன்னா மூஞ்சி சுழிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க.